நாம இப்போ ஒரு ரகசியம் பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி, ஆசைப்படுற மாதிரி பணம், புகழ், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், இது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமான மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ இந்த ரகசியம் உங்களுக்கு உதவும். ஈர்ப்பு விதி தான் அந்த ரகசியம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அனைத்து அனுபவத்துக்குமே காரணம் நீங்க தான். நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களை நோக்கி வரும். உங்களோட ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மெய்யான பொருள் தரும்னா அது ஒரு சக்தி. ஈர்ப்பு விதியோட சக்தி என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நல்ல வீடியோஸ் கொடுத்துருக்கோம், இனிமேலும் நல்ல வீடியோஸ் கொடுக்கறதா இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்காக என்னது நான் நினைக்கிறதா நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரலாம். ஆமா, ஈர்ப்பு விதிங்கிறது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்க மனசுல சிந்திக்க முடியும்னா, நீங்க சிந்திக்கிறத உங்களால முடிக்க முடியும்னா, அதை உங்களால உறுதியா நடத்த முடியும்னு நம்ப முடியும்னா, அதை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போவது உறுதி. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களை சந்தோஷப்படுத்தாத ஒரு விஷயத்தை பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, அதை பத்தி அதிகமா யோசிக்க ஈர்ப்பு விதியானது உடனே உங்களுக்கு மகிழ்ச்சி தராத நிறைய விஷயங்களை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கும். அந்த நிலைமையில நீங்க மோசமாவும் மகிழ்ச்சி இல்லாமனாலையும் தொடர்ந்து மகிழ்ச்சியற்ற விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பீங்க. காரணம் என்னன்னா, நீங்க யோசிக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தராததுனால உங்க மனசுல உள்ள ஈர்ப்பு விதி உங்ககிட்ட இருக்கிறத உலகத்தையே ஏற்றுக்கொண்டு அதையே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதே போலதான் ஈர்ப்பு விதியும் கீழ்ப்படிதல் உள்ள விதி. உங்களுக்கு வேணுங்கிற ஒன்றை பத்தி நீங்க சிந்திக்கும் போது கடுமையா தீவிரமா அது உங்களுக்கு வேணும்னு முழு கவனத்தையும் அது மேல நீங்க செலுத்துவீங்க. அதனாலேயே ஈர்ப்பு விதி மிக துல்லியமா உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மிக துல்லியமா அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஈர்ப்பு விதி உங்களுக்கு எது வேணும் எது வேணாம்னு கேட்டுக்கிட்டுலாம் இருக்காது. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை நிஜத்துல உங்க முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மாடியில இருந்து ஒரு நல்லவனும் ஒரு கெட்டவனும் கீழே குதிச்சா கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே அடி விழும். காரணம், புவி ஈர்ப்பு விதி அங்க இருக்கு. அதே போலதான் நீங்க நல்லது நினைச்சாலும் சரி, நீங்க தீயது நினைச்சாலும் சரி, அதை உங்களுக்கு நிஜத்திலேயே ஈர்ப்பு விதி கொண்டு வந்து சேர்க்கும் உங்ககிட்ட. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், நான் எல்லாமே நல்லதுதான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை, ஏன் அப்படின்னு. நீங்க நல்லதும் நினைச்சிருப்பீங்க, ஆனாலும் உங்க மனசுக்குள்ள ஆமா நம்ம நினைக்கிறது நடக்கவும் நடக்காதுன்னு நினைச்சிருப்பீங்க. அதை நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. அதனாலயே நீங்க நினைச்சது நடந்திருக்காது. இப்ப இருந்து முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க நடக்கவே நடக்காதுங்கிறத கூட இப்ப இருந்து முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க நடக்கணும்னு நினைக்கிறத ஏற்கனவே நடந்ததா நம்புங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒரு ஆன்லைன்ல ஒரு பொருளை ஆர்டர் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பா வரும்னு நீங்க நம்புவீங்க. இது வராம போகாதுன்னு ஒரு எண்ணமே உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. அதே போலதான் நீங்க நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்த, உறுதியா கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிற விஷயத்த கிட்ட வந்தே ஆகும், கிடைச்சே ஆகும்னு நீங்க நம்புங்க. நம்பினா மட்டும்தான் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி அது உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேரும். உங்களோட சக்தியே உங்களோட எண்ணத்துல தான் இருக்கு. அதனாலயே விழிப்புணர்வா இருங்க. இது மட்டும் இல்லாம பணத்திற்கான ரகசியம், உறவுகள் மேம்படுவதற்கான ரகசியம், ஆரோக்கியத்திற்கான ரகசியம், உலகிற்கான ரகசியம், உங்களுக்கான ரகசியம், வாழ்க்கைக்கான ரகசியம்னு இந்த டாபிக் எல்லாம் பத்தி வீடியோ பண்றதா இருக்க. வீடியோ செம்மையா இருக்கும். வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோ ஆன்டியோல வந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ காட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிருங்க.